குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எபிசோட்ல நாம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி. இது தமிழ்ல சுவாச பயிற்சி, ஆங்கிலத்துல பிரீதிங் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யோகத்துல 4வது படிநிலையில வருது. அதாவது இயமம், நியமம், ஆசனம், அடுத்த நிலையில பிராணாயாமம் என்ற ஒரு படிநிலையில இது வரும். இது ஏன் 4வது படிநிலையில வருது அப்படின்னு சொன்னா, நீங்க உடற்பயிற்சி பயிற்சி, சூரிய நமஸ்காரம், சந்திர நமஸ்காரம், பல்வேறு ஆசனங்கள் நீங்க பயிற்சி செய்யும் போது உடல் நல்லா தளர்வற்று ரத்த ஓட்டம் உங்களுடைய கால் விரல்ல இருந்து தலைமுடி வரைக்கும் தங்கு தடை என்று செல்லக்கூடிய தன்மையில மாறி இருக்கும். அதாவது உடல் பக்குவப்பட்டு இருக்கும். இப்படி பக்குவப்பட்ட உடல்ல ஆக்சிஜனோட அளவை அதிகரிச்சு பிராணனுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு நாம அடுத்ததா செய்யக்கூடிய பயிற்சியா தான் இந்த பிராணாயாமம் வருகிறது. இது நம்முடைய முன்னோர்கள், அதாவது திருமூலர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்லுண்ண வேண்டாம் தானே கழித்தரும், உறுப்பு சேர்ப்பிக்கும் ரோமம் கருப்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க தொடர்ந்து பிராணாயாம பயிற்சி செய்யக்கூடிய பட்சத்துல உங்களுடைய உடல் நல்ல சிவந்த நிலையை அடையும், உங்களுடைய ரோமங்கள் கருப்பாகும், எப்போது இளமையோட தோட்டத்தோட காணப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அந்த அளவுக்கு இந்த பிராணாயாமம் முக்கியத்துவமா அமையுது. அதனால இந்த பயிற்சியை நிதானமா கவனத்துடன் இந்த பயிற்சியை நீங்க செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதனுடைய பலன் தெரியும். அதனாலதான் பல்வேறு யோக சாதனையாளர்கள் அவங்களுடைய வயதுக்கும் அவங்களுடைய தோற்றத்துக்கும் ஒத்தே வராது. சோ அவங்களுடைய வயது ரொம்ப அதிகமா இருக்கும், ஆனா தோட்டத்துல அவங்க இளமையோட காணப்படுறதுக்கு காரணம் அவங்க தினசரி தொடர்ச்சியா அவங்க பிராணாயாமத்தை செய்யறதுதான். சோ அதனால நீங்க உங்களுடைய ஆசன பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 to 20 நிமிஷம் நீங்க பிராணாயாமம் செய்யும் பொழுது நீங்க என்னைக்கும் இளமையோட, உங்களுடைய செல்கள் புத்துணர்வோட, உங்களுடைய மனம் ஆரோக்கியத்தோட அமையும். இதனுடைய பலன்களை வர எபிசோட்ஸ்ல ஒவ்வொரு பிராணாயாம பயிற்சி செய்யும் பொழுது நம்ம இதை பத்தி பார்க்கலாம். வாங்க பயிற்சிக்குள்ள போலாம். ஸ்டூடெண்ட்ஸ், பிராணாயாமத்துல முதல் படியா வரக்கூடிய சுவாச பயிற்சி, மென்மையாக நம்முடைய சுவாசத்தை கவனிக்கக்கூடிய அனுலோமா விலோமா பயிற்சியை நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த பயிற்சியில எந்த ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது. வெறுமனே கண்களை மூடி உங்களுடைய சுவாசத்தினுடைய இனலேஷனையும் எக்ஸலேஷனையும் நீங்க 1 to 2 நிமிடங்கள் வரைக்கும் கவனிக்கணும். இதுதான் இந்த பயிற்சியுடைய ஆரம்பம். பிராணாயாமம் முழுக்க முழுக்க சுவாச சம்பந்தப்பட்டதோட இருக்கிறதுனால நம்ம முதல்ல சுவாசத்தின் மீது நம்மளுடைய கவனத்தை செலுத்துறது தான் அடிப்படை பயிற்சி அமைது. அதனால பிராணாயாமத்துல முதல் பயிற்சியா இருக்கக்கூடிய அனுலோம விலோம பயிற்சி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம வசதியான சுகாசனம், வஜ்ராசனம், பத்மாசனம், ஏதாவது ஒரு சிட்டிங் பொசிஷன்ல உட்காந்துக்கலாம். ஸோ கைகளை முத்திரையை காமிக்கணும். அதாவது சின் முத்திரை இந்த பொசிஷன்ல நீங்க வைக்கணும். அதாவது 3 விரல்கள், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல் நீண்டாவும், மற்ற 2 ஃபிங்கர்ஸும் டச் பண்ணி இருக்கணும். இது சின் முத்திரை சொல்லுவாங்க. இந்த முத்திரையை நீங்க பிராணாயாம பயிற்சியில ஒரு சில இடங்கள் நீங்க பயன்படுத்துவீங்க. இந்த அனுலோம விலோம பயிற்சிக்கு நீங்க சின் முத்திரையை பயன்படுத்துறீங்க. உங்களோட ரிஸ்ட் ரீஜன் கரெக்டா நீ பாயிண்ட் மேல டச் பண்ணிருக்கணும். இப்ப மென்மையை கண்ண மூடிட்டு உங்களுடைய சுவாசத்தினுடைய போக்குவையும் வரவையும் நிதானமா கவனிக்கணும். சோ நீங்க மூச்சை உள்ள எடுக்கும் போது எந்த அளவுக்கு அந்த காற்று உங்களுடைய நுரையீரலை நிறைக்குதுன்றத கவனிக்கிறீங்க. வெளியிடும் போது எப்படி லங்ஸ் சுருங்கி அதன் மூலமா காற்று வெளியிடுறத கவனிக்கணும். கவனித்தல் மட்டுமே இந்த பயிற்சியினுடைய அடிப்படை. இந்த பயிற்சியில உங்களுடைய முதுகுத்தண்டு, கழுத்து நேரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தோள்பட்டை தளவா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சின்முத்திரைய அழகா சரியா வச்சு உங்களுடைய சுவாசத்தின் மீது மென்மையான கவனத்தை நீங்க செலுத்திட்டு 1 to 2 நிமிடங்கள் இருக்கலாம். இது உங்களுடைய முழு கவனத்தையும் சுவாசத்தின் மீது செலுத்தி நீங்க அடுத்ததா வரக்கூடிய பிராணாயாம பயிற்சிகளை சிறப்பாக செய்வதற்கு உதவி புரியும். Slowly relax, slowly open your eyes. ஸ்டூடெண்ட்ஸ், பிராணாயாமத்துல நாம அடுத்ததா பார்க்க இருக்கக்கூடிய பயிற்சி நம்முடைய சுவாசத்தை சிறு எண்ணிக்கைகளோட சேர்த்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. இத கவுண்டிங் பிரீத்திங் பிராக்டிஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த பயிற்சி உங்களுடைய நுரையினுடைய கொள்ளளவை அதிகரிக்கிறதுக்கான ஒரு பயிற்சியா அமைது. இதுக்கு முன்னாடி இருக்கிற பயிற்சியில நம்ம மென்மையா
எதேச்சியா நம்ம சுவாசத்தினுடைய போக்கையும் வரவையும் கவனிச்சோம். ஆனா இதுல ஒரு கண்டிஷன் நம்ம அப்ளை பண்றோம். அதாவது இன்ஹலேஷனுக்கு ஒரு 5 கவுண்ட்டும் எக்ஸலேஷனுக்கு ஒரு 5 கவுண்ட் நீங்க கொடுக்க போறீங்க. உடைய லங்ஸோட கெப்பாசிட்டி 4 இருக்கிற பட்சத்துல நீங்க 3 கவுண்ட்ஸ் இன்ஹலேஷனும் 3 கவுண்ட்ஸ் எக்ஸலேஷனும் கொடுக்கலாம். லங்ஸோட கெப்பாசிட்டி நல்லா இருக்கும்போது நீங்க அதையே 5 கவுண்ட் இன்ஹலேஷன் பண்ணலாம், ஒரு 5 கவுண்ட்ஸ் நீங்க எக்ஸலேஷனும் பண்ணலாம். இது உங்களுடைய லங்ஸோட கெப்பாசிட்டி பொறுத்து மாறுபடும். ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் பண்ற பட்சத்துல லங்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது கவுண்ட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துருக்காரு, அவருடைய வசதியான ஆசனத்துல அமர்ந்திருக்காங்க. சரி, ஆஸ் யூசுவல் சின்முத்ரா வச்சிருக்காங்க. சோ நிமிர்ந்து நேரா கழுத்து முதுகு நேரா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, கண்களை மூடி உங்களுடைய முழு சுவாசத்தையும் நுரையீரலுடைய காற்று கொள்ளளவுல செலுத்துங்க. மனதுக்குள்ளேயே 1 to 5 கவுண்ட் நிதானமா எண்ணிக்கிட்டு உங்களுடைய சுவாசத்தை இன்ஹேல் பண்ணலாம். இன்ஹேல் ஸ்லோலி 1 2 3 4 and 5. இப்ப லங்ஸ் ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சு. இப்ப எக்ஸலேஷன் ஸ்லோலி எக்ஸேல் 1 2 3 4 5. இது போல இன்ஹலேஷனுக்கு மனசுக்குள்ளேயே நீங்க 5 கவுண்ட் எண்ணிக்கிட்டே இன்ஹலேஷன் பண்ணுங்க. எக்ஸலேஷனும் அதே போல 5 கவுண்ட்ஸ்ல பண்ணுங்க. உங்களால சரியா மூச்சு இழுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல இந்த கவுண்டிங்கை நீங்க குறைச்சிக்கலாம். அதாவது 3:3 இல்ல 4:4 5:4 நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நீங்க 10 to 20 முறை இந்த பயிற்சியை பண்ணலாம். இது உங்களோட காற்றினுடைய கொள்ளளவை நுரையீரல அதிகரிக்க செய்யறது மட்டும் இல்லாமல் அந்த ஆல்வியோஸ்ன்ற நுண்ணிய காற்றறைகளை தூண்டி வச்சு இயல்பாவே நீங்க நிறைய காற்றை சுவாசிக்கக்கூடிய தன்மை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். இது ஃபர்தரா உங்களுடைய பிராணாயாம பயிற்சிக்கு உங்களோட நுரையீரலை தகுதியோட மாற்றும். ரிலாக்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், சுவாச பயிற்சி என்று அழைக்கக்கூடிய பிராணாயாம பயிற்சியில சுவாச பாதையையும் நுரையீரலையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியா நாம பார்க்க இருக்கக்கூடிய இதனுடைய பெயர் வேகமான சுவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் பிரீத்திங் பிராக்டிஸ். இதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருந்தாலும் நாம் இப்போ ஒரு எளிமையான அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு சுவாச பாதையை சுத்தப்படுத்தக்கூடிய ஃபாஸ்ட் பிரீத்திங் பிராக்டிஸை நம்ம பண்ண போறோம். வாங்க இந்த பயிற்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பயிற்சியில நீங்க ஏதாவது ஒரு ஆசனத்துல உட்காரலாம். சுகாசனம், பத்மாசனம், வஜ்ராசனம் போன்ற ஏதாவது ஒரு ஆசனத்துல நீங்க உட்காரலாம். உங்களுக்கு வசதியான ஒரு அமர்வு தான் முக்கியமா தேவைப்படுது. அதன் பின்பு உங்களுடைய கைகளை மடிச்சு அந்த முஷ்டிய கரெக்டா உங்களுடைய செஸ்டுக்கு நேரா எட்டுன்னு வந்துருங்க. சோ இது ரெடி பொசிஷன். இது தயார் நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த பிராக்டிஸ் பண்றதுக்கான தயார் நிலை. நிதானமா உன் கைகளை மேல உயர்த்துறீங்க. வளைவு இல்லாம கைகளை உயர்த்தும் பொழுது நீங்க மூச்சு இழுக்கணும். இப்ப கைகளை நிதானமா கைகளை திரும்பி இறக்குங்க. முட்டியை மடிச்சு திரும்பி உங்களுடைய முஷ்டியை கரெக்டா உங்க செஸ்டுக்கு நேரா கொண்டு வந்துடலாம். சோ அப்ப கைகளை மேல தூக்கும் போது மூச்சை நல்லா இழுக்கிறீங்க. கைகளை கீழே இறக்கும் போது வேகமா வெளியிடுறீங்க. அதுல ஒரு சின்ன ஒரு நாய்ஸ் வரும். அந்த நாய்ஸ் இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் பண்றதுனால வரக்கூடிய நாய்ஸ், அந்த நாய்ஸ் கரெக்டா இருக்கலாம். இதை நீங்க 10 to 20 முறை பயிற்சி செய்யலாம். வாங்க பயிற்சி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஆனா இந்த பயிற்சி செய்யும் பொழுது நீங்க கண்களை மூடி இருந்தால் மட்டுமே உங்களுடைய முழு கவனமும் உங்க சுவாசத்துல இருக்கும். வாங்க பயிற்சி செய்யலாம். ஓகே, ஐஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஓகே, ரெடி யுவர் பொசிஷன். ஓகே, நவ இன்ஹேல், exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. Okay, keep chin mudra on your knees. Okay, don't open your eyes. இந்த பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க உடனே கண்களை திறக்க கூடாது. கண்களை திறந்தா தலை சுற்றா போல ஒரு உணர்வு ஏற்படும். அதனால 1 நிமிடம் வரைக்கும் நீங்க இந்த பொசிஷன்ல ஐஸ் க்ளோஸ் பண்ணி உங்களுடைய ஆஸ் யூஷுவல் பிரீத்திங்கை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது முதல் ஆரம்பத்துல 10 சுற்றுகள் செஞ்சு போக போக படிப்படியா இதை 20 முறை நீங்க செய்யலாம். இது உங்களுடைய நுரையீரலையும் உங்களுடைய சுவாச பாதையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி.
என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பிராணாயாம பயிற்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை பயிற்சிகள் நீங்க பாத்தீங்களா? இந்த அடிப்படை பயிற்சிகள் யாவும் உங்களுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்றோட்டத்தை அதிகரிக்கக்கூடிய பயிற்சிகளை தான் அமைது. ஸோ இதை வச்சுதான் நம்ம அடுத்து வர எபிசோட்ஸ்ல இருக்கக்கூடிய பிராணாயாம பயிற்சிகளை சிறப்பாக செய்ய முடியும். அதனால இந்த பயிற்சியை நீங்க நிதானமாகவும் கவனமாகவும் ஒவ்வொரு பயிற்சியும் 10 இல்ல 20 சுற்றுகள் வீதம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா இது மிகுந்த பலனளிக்கும். நம்ம அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா நம்ம மற்ற ஆசன பயிற்சிகள் மற்றும் பிராணாயாம பயிற்சிகளோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.